என்னது யாழ்ப்பாணத்துல ஒரே இடத்துல இவ்வளவு வாகனங்கள் விற்பனைக்கு வந்திருக்கா? வெறும் 13,000 கிலோமீட்டர் தான் இந்த கார் ஓடி இருக்கு. டோட்டலா செஞ்சிருக்கு. ஃபுல்லா மோடிஃபிகேஷன். ஆட்டோண்ட விலையில இந்த கார் வேற லெவல் கார் ஒன்று நிக்குது. இதுதான் எனக்கு வந்தால இந்த கண்ணு குருத்தி கண்ணு நிக்குது. இது எவ்வளவு கொடுப்பீங்கன்னா? இது 15,50. டவுன் பேமெண்ட் 3,50,000 கட்டிட்டு இந்த ஆட்டோவை நீங்க எடுத்துன்னு போலாம். பாருங்க எவ்வளவு வாகனங்கள் நிக்குது பாருங்க. எல்லாத்துக்கும் ஆட்டோ ஃபுல்லா கிளீன் தான் செஞ்சிருக்கு. எடுக்கிற ஆளுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு கை வைக்கிறது 3 வரட்டா. என்னப்பா சவுண்ட் இது? கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா கூட நேவிகேஷனா இருக்கட்டும், கூகுள் மேப்பா இருக்கட்டும், யூஎஸ் ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் இது வந்து நிறைய பேர் விரும்பி ஒரு வாகனம். இது சவுண்டும் இருக்கு. நீங்க கம்பெனில புதுசா வாங்குறேன்டா, சர்வீஸ் தருவாங்க. 3 சர்வீஸ் ஃப்ரீ தருவாங்க. ஒரு சர்வீஸ் தான் எனக்கு போட்டுக்கிறேன், மிச்சம் ரெண்டும் என்ன கிடையாது. பாத்தீங்க 2 மாதத்தால ஒரு மோட்டார் பைக் ஒன்று வரும். இங்க 38 லட்சம் கோஸ்ட். 38 லட்சம். வெல்கம் டு 2K Loans. இன்றைக்கு நாங்கள் அங்கே வந்து நிற்கிறோம்டா செகண்ட் ஹேண்ட் வாகனம் விற்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கார்கள், பைக்குகள், ஆட்டோக்கள் எல்லாம் செகண்ட் ஹேண்டில் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன ப்ரைஸில் சேல்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மாடல்கள் எல்லாம் கார்கள், ஆட்டோகள் இருக்குன்னு இந்த வீடியோவோட பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல் இந்த கடையின் பேரை பார்த்தீங்கன்னா தியாரா மோட்டார்ஸ். இந்த கடை எங்கே இருக்குண்டா ஜாழ்ப்பாணத்தில் சுண்ணாகம் சிக்னல்லேருந்து மெல்லாம் போகிற பக்கத்தில் திசா ஹோட்டல் இருக்குது. திசா ஹோட்டலுக்கு முன்னொழுங்கைக்கு ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இந்த கடை இருக்குது. இப்போ உள்ளே போய் என்ன மாதிரி இருக்குன்றது வீடியோவோட பார்ப்போம். அதுக்கு முதல்ல எங்கடா 2K Loans சேனலுக்கு முதல் பாருங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்போ என்ன இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி? 1 மாதம் ஆச்சு. 1 மாதமும் 12 நாள். 1 மாதம் 12 நாள். ஓகே, என்னென்ன வாகனங்கள் இப்போ உங்கள்கிட்ட நிற்கிது கூட? முதல் திரைக்காக கொஞ்சம் தான் இருந்தது, இப்போ கணக்கு போட்டுருக்கோம். கார்கள், மற்றது ஜீப், ஆட்டோ, மோட்டர் சைக்கிள்களும் இருக்கு. என்ன அப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். என்னென்ன மாதிரி என்ன லோ ப்ரைஸ்லாம் கொடுக்குறீங்களா? அப்படிதான் லோ ப்ரைஸ் மாக தெரியும் தானே உங்களுக்கு. விலை கூடிக்கொண்டே போய் விலை கூடிக்கொண்டு தான் போகுது. என்ன கார்கள் இதுகளெல்லாம் பெருமதி கூடிக்கொண்டு தான் போகுது ஒழிய. இப்போ இதை பார்ப்போம். என்னென்னா இது என்ன மாடல்னா? இது வந்து மஸ்டா சொல்றது. இது வந்து மேனுஃபேக்சர் வந்து 1989. 89 992ல ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஓகே ஓகே. ஜப்பான் பெட்ரோல் வண்டியா? பெட்ரோல் வண்டியா? ஃபுல் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் நம்பர் பிளேட் மாடிஃபிகேஷன். இதெல்லாம் மாடிஃபை ஆன நம்பர் பிளேட் இதெல்லாம். ஓகே ஓகே. இது வந்து லஹியான்னு சொல்றது. இங்க அது வந்து ஃபிக்ஸ் பண்ணி பெயிண்ட் அடிச்சிக்கிறாங்க. பெயிண்ட் அடிச்சிக்கிறாங்க. ஓகே ஓகே. இது வந்து டயர் வளங்கள் என்ன? எல்லாம் அடிஷனல் ஃபிட்டிங் அண்ட் alloy wheels. டயர் அண்ட் ஜம்பிங் தான். இது ஸ்ப்ரிங் கொண்டு வரும். ஸ்ப்ரிங் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்ப்ரிங் போட்டு வண்டியை பதிச்சுக்கிறாங்க. இதோட பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார், ஸ்போர்ட்ஸ் டைப் கூட செய்திருக்கு அந்த டைப்ல. ஓகே ஓகே. ஒரு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அப்ப சவுண்டுகள் எல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு கணக்கு விட உள்ளுக்கு என்ன மாதிரின்னு உள்ள ஏசில இருந்து எல்லாமே வேலை. ஏசி இருக்கா? ஸ்போர்ட்ஸ் டைப் ஸ்டீரிங் ஸ்போர்ட்ஸ் போட்டு கிடக்குது. மேனுவல் அண்ட் ப்ளஸ் ரிவர்ஸ் கேமரா அண்ட் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஆமாம், ஸ்டார்ட் பண்ணி காட்டுவோம். ரேஸ் பண்ணி காட்டு. ஆமாம், என்ன இருக்கு? பட்டர்ஃப்ளை கிளாஸ்னு சொல்றது. இதுல இது இல்ல என்ன? 2 டோர். ஓகே ஓகே. இதுக்கான பார்க்க போய் உள்ள இருக்கலாம். இது வந்து ஸ்டைல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டைப்புக்கு வரும். இதுல ஒரு டோர், 2 பக்கம் ஒரு டோர் தான் இருக்கு. ஒரு பக்கம் ஆனா சீட் இருக்கு. சீட் இருக்கு. 4 பேர் இருக்கலாம். பாக்ஸ் பூவர் எல்லாம் இதுக்கு இருக்கு பின்னுக்கு. சவுண்ட் பார்க்க போறீங்க. நல்ல சவுண்ட். செட்டே போட்டு காட்டியும். என்ன செட்டே போட்டு காட்டவா? சும்மா ஒரு லைட்டா ஒரு 5-6 செகண்ட் போடும். சவுண்டை பாருங்க இப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. என்ன ஒரு படியல் தரவுல இது வாங்கினா ஓகேயா இருக்குமே. என்ன இது இளம்படிகளுக்கு தான் சரி விரும்பி எடுப்பாங்க. இதை தெரியும். இங்க கூட பேருக்கு மஸ்டான்னு சொன்னா எப்ப தெரியும். இது என்ன மாதிரி திருத்து வேலையில தானே இருக்கா? லைட்டா ஒன்றும் இல்லை. எடுக்கிறாம விடுறாங்க. பையன் டிரைவ் ஏசியும் வேலையா? ஏசியும் வேலையும். இது என்ன லாங் டிரைவ் எல்லாம் செய்யலாமா இந்த கார்கள்ல? ஓகே ஓகே. அங்காலையும் பார்ப்பேன். இது என்ன விலையை பார்க்கல? என்ன அது இருக்கும்? இது வந்து 25 போட்டு கிடக்கு. 25 போட்டு
நேர்ல பேசி குறைக்க அப்படி எதுவும் இருக்கா? பார்த்து ஓகேன்னு சொன்னா பிள்ளைங்களோட 5 கொடுக்கலாம். ஓகே இதான் ஃபிக்ஸ் 25 லட்சம் போட்டிருக்காங்க. இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை, நேர்ல வந்தீங்கன்னா பேசி தீர்மானிக்கலாம். மற்றது இந்தியாவில் இருக்க சோல்ட் அவுட் என்ன? இது டாடா இன்றைக்கு மார்னிங் தான் வித்துறாங்க. அப்படியா? 26:50 போனால் ஆட்டோமேட்டிக் ஃபுல் ஆட்டோமேட்டிக். ஓகே இப்போ புக் பண்ணிட்டேன் இன்றைக்கு. இன்றைய கொண்டு போயில ஆக்கலுங்க. வியாழக்கிழமை வியாழக்கிழமை நல்ல நாள் பார்த்து தானே கொண்டு போகணும், அதுவும் சரிதான். ஓகே இது சோல்ட் அவுட் ஆகிட்டாங்க. அப்படியே ஜீப் நிற்குதுன்னு, ஜீப் உங்கள்கிட்ட ஒரு ஜீப் நிற்கிது, பார்ப்போம் ஜீப் என்ன மாதிரி. இது என்ன மாதிரி, எந்த மாடல் வந்தாண்ணா? இது ஜப்பான்ட டையாக்ஸோ. ஓகே டையாக்ஸோன்னு சொல்றது. இது F50. F50. ஓகே ஓகே இப்போ ஃபுல்லாக மாடிஃபிகேஷன் டோட்டலாக செஞ்சிருக்கு. ஃபுல்லாக மாடிஃபிகேஷன் நல்லா இருக்குண்ணே. சவுண்டுகள் என்ன வித்தியாசமும்? இது இன்ஜின் சவுண்ட் சேஞ்ச் ஆகல, ஒரிஜினல் தான். ஒரிஜினல் தான் தெரியும் தானே. இது 4 பேர் இருக்கலாம், என்ன 5 பேர் இருக்கலாம்? 5 பேர் இருக்கலாம். 5 பேர் மட்டும் தெரியும் தானே. யாழ்ப்பாணம் இது இந்த ஜீப்புக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. நல்லா இருக்கும். அப்படியே ஒரு இப்படி இந்த கண்ணாடியை திறந்து விட்டுருக்கீங்களா? அப்படியே ஒரு உங்களுக்கு ஃபுல் இதில் ஃபுட் இருக்கு தானே. ஃபுட் என்ன இருக்கு? இதுவும் இருக்கு. ஃபுட்டும் இருக்கு. மூவி இது லைட் எல்லாம் மாடிஃபிகேஷன் லைட் என்ன? இது இப்போ செட் பண்ணி போட ஃபுல் ஃபுட் இருக்கு தானே. ஃபுட் அப்படியே ஃபுல்லா ஃபிட் பண்ணல. ஃபுல் செட் இருக்கு என்ன. புதுசா இருக்கு. இது பெயிண்ட் ஏத்தி இருக்குன்னு பழைய மாடல் தானே, ஃபுல்லா சேஞ்ச் இருக்கு. அது சரி, நல்லா இருக்கு மாடிஃபிகேஷன். ஆனா இதை விட அந்த கண்ணாடியை கீழே விட்டா தான் வடிவா இருக்குமே, அப்படி போகத்தான் நல்லா கெத்தா இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல படித்தர விலைய எங்களை மாதிரி படியங்களை யாரும் எடுத்தாங்கன்னா தான் ஓகேயா இருக்கும். இப்படியான வாகனங்கள் குறைவு இன்றைக்கு போயிடும். இன்றைய போயிருமா? எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு இப்போ கடை இப்போ பிஸ்னஸ் ஓடிக்கொண்டே இருக்கு. அப்போ கிழமை வாகனங்கள் வந்துடுறாங்கம்மா உங்களுக்கு? எவ்ரி வீக்ல தான் வரும். ஓகே ஓகே ஓகே. அப்போ இது பெருசாக சவுண்ட் வித்தியாசமாக ஒரிஜினல் தானே? ஓகே ஓகே. டயர் வளங்களும் ஓகேண்ணே. இது புது டயரானா? இல்லை இல்லை புதுசு தானே. இப்போ நீ ஓடி தேஞ்சு கொஞ்சம் ஓடி தேஞ்சிட்டேண்ணே, தெரியல. அந்த பார்க்க நல்ல இதாக இருக்குண்ணே, கனகாலம் பாய்க்குமேண்ணே. ஓகே ஓகே. பெருசாக தெரியாது. என்ன ப்ரைஸ் என்ன இது? இது 30 ரூபா வேணும். 30 வரட்டும் பார்த்து கொடுப்போம். 30 லட்சம் மேம். நேரில் வந்தீங்கன்னா பேசி தீர்மானிக்கலாம். மற்ற இது வாகனங்கள் எல்லாத்துக்கும் லீசிங்கும் செய்து கொடுப்போம். லீஸும் இருக்கு. எந்த லீசிங் கம்பெனி விருப்பமோ அதோட சூஸ். இப்போ உங்களுக்கு ஒரு வாகனம் இந்த லீசிங் கம்பெனியில் போட்டு தரணும்னா செஞ்சிடும். அவரே செஞ்சிடும். எல்பியோ என்னவோ எந்த லீசிங்காரர் உங்களுக்கு தேவையோ அவே டிவியை செய்து கொடுப்பின மேம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆட்டோவில் பார்ப்போம். என்ன ஆட்டோவில் JF நம்பரும் மற்ற டேஷ் நம்பரும் 2 ஆட்டோ நிற்குது. என்ன இப்போ அண்டக்கு வரைக்கும் நிறைய ஆட்டோவில் வந்து என்ன சரி. ஆனால் இப்போ கொஞ்சம் ஆட்டோ சூடு தானே. சூடு என்ன விலை ஓடிட்டு கஷ்டம். இது என்ன மாதிரி 2004 வந்த 2வது ஓனர். 7 lakhs 7 lakhs 7,70,000 நேரில் வந்தீங்கன்னா பேசி தீர்மானிக்கலாம். என்ன எல்லா வாகனங்களுமே அப்படித்தான். இங்கே உள்வளங்களையும் இருக்க காட்டும். ஐயோ அதை விட இங்கே பார்ட்ஸ்கள் எல்லாம் ஒரிஜினல் தான். இது மோடிஃபை இல்லை என்ன சார்? ஓகே ஓகே. அப்படியே இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா டேஷ் நம்பர்லாம் விற்கிது. 205 14 30. இது 1998 வந்தது. அதே ஆண்டு தான் ரெஜிஸ்டரும் ஆயிருக்கு. இது எல்லா வெஹிக்கிளும் ஃபுல் இது எழுதியிருக்கணும். ஃபுல்லும் எழுதியிருக்கணும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே எழுதியிருக்கணும். வாராக்களுக்கு நீ உங்களுக்குன்னு சொல்லி இல்லை, அடிக்கடி வந்து எல்லாத்துக்கும் சொல்லி நிற்கிற விட இப்படி எழுதி ஒட்டி விட்டா கிடைச்ச இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா வடிவாக பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வந்து பாருங்க. இந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னா 7 லட்சம் ரூபா போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓனர் ஆட்டோ ஃபுல்லாக கிளீன் தான் செஞ்சிருக்கு. எடுக்கிற ஆளுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு கை வைக்கிறது 3 டயர் எல்லாமே கிளீன் எல்லாமே செய்து விடாக்கா. பெயிண்ட் ஏற்றிக்கிடாக்கு இருக்கட்டும். ஃபுல்லாகவே செய்து வச்சுக்கிறாங்க. அதான் இந்த ப்ரைஸ் நினைக்கிறேன். என்னென்ன ஓகே. வேற வாகனம் எடுத்து போட்டு நீங்கள் சிலவழிக்கும். ஓகே ஓகே. மற்ற இந்தியாலயம் ஒன்று நிற்கிது. என்ன இது? நிசான் கீப் ஃபுல் ஆப்ஷன். ஃபுல் ஆப்ஷன் அண்ட் கிளாஸாக இருக்கிற சைட் கிளாஸ் சைஸ் இன்சைட் கிளாஸ் இருக்குல்ல, சின்ன கிளாஸ் எல்லாம் ஃபுல் ஆட்டோமேட்டிக் அண்ட் பேக் சைட். உள்ளுக்கும் இருக்கா காட்டுவோம். இது ஆட்டோமேட்டிக்கா? இது ஃபுல் ஆட்டோமேட்டிக் வாங்க. இந்த இதோட திறக்கு இதை ஓப்பன் பண்ணலாம். ப்ளஸ் இதையும் ஓப்பன் பண்ணலாம். நல்ல இது. என்ன நான் இந்த தான் இப்படி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த விண்டோ தனியாக இதை தனியாக ஓப்பன் பண்ணி லாங் ட்ரைவ் போறீங்கன்னு சொன்னா சாப்பிட்றதுக்கு இதில் வச்சதன் செய்யறதுக்கு மிரக்கறிகள் வெட்டுறதுக்கு. ஏன் கேமராமேன் இந்த இவ்வளோத்துக்கு அந்த மிரக்கறிக்கு தான் பொரியல்
இப்போ டூர் எல்லாம் திரியிறாங்க அவங்களுக்கு எல்லாம் இது எக்ஸ்ட்ராவா சில பேர் ஆட் பண்றாங்க ஆனா இது அதோடய வருதுன்னு இது என்ன ஒரிஜினலா இல்ல மாடிஃபை ஆதா அந்த ஒரிஜினல் ஓகே ஃபுல்லுக்கும் ஒருக்கா காட்டுவோமா ஆட்டோ கியரா ஓட்டோ இங்க வாங்க கேமராமேன் அதுக்காக வாங்க அதால திறந்து காட்டுங்க ஃபுல் ஆட்டோ கியர் ஹை கேன் இருக்கு பட் இது ஸ்போர்ட்ஸ் டைப் இத கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்போர்ட் டைப் ஓகே ஓகே இந்த ஏசில இருந்து எல்லாம் ரிவர்ஸ் கேமரா இது ஃபுல் கண்டிஷன் ஓகே ஓகே இதுல என்ன மாதிரி எதுவும் சிலவுகள் எதுவும் இருக்கா லைட் ஒன்றுமே இல்ல அப்ப உங்கள்ட்ட கூடுதலா இருக்கிற வாகனங்கள் பெரிய சிலவண்டி இல்ல எல்லாமே எடுத்து ஓட வேண்டியது இந்தியால என்ன 2 பேர் இருக்கிற இது என்ன வெளியே இருக்கா பாப்போம் 39 லட்சமா லீசிங்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க நேர்ல பேசி 25ல இருந்து 28 வரையும் இருக்கு என்னண்டு 25 லட்சத்துல இருந்து 28 வரைக்கும் லீசிங் தருவாங்க அவ்வளவு தருவாங்க டவுன் பேமெண்ட் லீஸ் 39 லட்சமா இப்போ இந்தியாலயம் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் கார் ஒன்று நிற்குது இதுதான் எனக்கு வந்தால இந்த கண்ணு குருத்தி கொண்டு நிற்குது இது என்ன மாதிரி என்ன இது ஸ்போர்ட் டைப் தான் ஹோண்டா நல்ல கலரும் வேற லெவல் இருக்கு கெத்தா இருக்கு மேல ஜப்பான் வண்டி 650 சிசி தான் இது 650 சிசி அண்ட் பெட்ரோல் எல்லாம் பாய் பெட்ரோல் நல்ல உங்களுக்கு 22 வரைக்கும் பெட்ரோல் ஒரு லிட்டர் ஃபர்ஸ்ட் ஓனர் மைலேஜ் வந்து வெறும் 31000 கிலோமீட்டர் தான் ஓடுது ஓகே ஓகே நம்பரை பாத்தீங்கன்னா CBJ 4567 நல்ல ஒரு கலர்ல நிக்குது அதாவது இந்த கலர் சில பேருக்கு செட் ஆகாது ஆனா இந்த காருக்கு செட் ஆகுது இந்த கலர் எல்லாருக்கும் இந்த காருக்கு ஓகே காருக்கு இந்த கலர் செட் ஆகுது இப்ப நார்மலா பாக்க எங்களுக்கு சில மஞ்சள் இதே மாதிரி இருக்கும் இந்த காருக்கு பார்க்க இந்த மஞ்சள் எல்லாம் செட் ஆகணும் போல இருக்கும் விலை 78 போட்டு ஓகே நேர்ல பேசி தீர்மானிக்கலாம் இது என்ன சவுண்ட் எதுவும் வித்தியாசமானா இல்ல ஒரிஜினல் தான் ஒன்றும் மாத்தல ஒரிஜினல் தான் கிடக்கு ரூஃப் ஓப்பன் பண்ணலாம் ரூஃப் ஓப்பன் பண்ணலாம் என்ன இதை மடிச்சு அப்படியே வைக்கலாம் ஒண்ணா கலட்டி உள்ள வைக்கலாம் ஓட்டோ கியர் அடுத்ததுல கணக்கு ஃபங்க்ஷன் இருக்கு இதுல மெனுவலும் இருக்கு இது மெனு ஸ்போர்ட்ஸ் மெனு இது மெனுவல் இது வந்து அடுத்து ஸ்டார்ட் புஷ் பட்டன் அண்ட் ப்ளஸ் இங்கால இருக்க ஸ்போர்ட் டைப் கணக்கு ஆப்ஷன் இருக்கு இதுல கணக்கு ஆப்ஷன் இருக்கு என்ன பாருங்க உள்ள இருக்க பாருங்க எல்லாத்தையும் இதுல இன்ஜின் வந்து பின்னுக்கு இன்ஜின் பின்னுக்கு முன்னுக்கு அப்ப அந்த ஸ்டோரேஜ் இது மாதிரியா முன்னுக்கு அந்த ஏசிட இங்க பாருங்க இன்ஜின் பின்னுக்கு தான் இன்ஜின் இருக்காம் மற்ற முன்னுக்கு அந்த ஸ்டோரேஜ் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு சவுண்டா சவுண்டு பாம் இது முன்னாடி இது கத்தரிக்காய் பாம் முன்னுக்கு ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்கு இந்த பாக்ஸ் வந்து அந்த க்ளோஸ் மேல அது மட்டும் தான் வைக்கலாம் கொண்டதுக்கு வச்சு போட்டுறேன் அது மட்டும் தான் வைக்கலாம் விலாசத்துக்கு தானே ஒரு நல்ல கெத்தா இருக்கும் ஆனா அது இல்லாம போனாதான் இந்த காரு கெத்தாவே இருக்கும் என்ன ஓகே 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 எடுப்போம் என்ன வீட்டை வித்து தான் வாங்கணும் வீட்டை வித்தாலும் காணாது போல ஏன் இப்படி பொசுக்குன்னு அசிங்கப்படுத்துறியா சரி ஓகே இது இந்த விலையை பாத்தீங்கன்னா 78 லட்சமா இது வந்து சில பேர் வந்து எடிஷனலா பிட் பண்றோம் கூட வாகனத்துக்கு வந்து ஸ்பாயிலர் வந்து இது வந்து எடிஷனலா வாங்கி பண்ணுவோம் இதுக்கு வந்து ஒரிஜினலா வரும் இது ஆட்டோமேட்டிக் பட்டன் இருக்கு அமைத்தின உள்ள போயிடுவார் தேவையான வெளியில வரும் அப்படியா இப்ப வழியில நிக்குது ஓகே ஓகே இதுக்கெல்லாம் எல்லாமே அந்த செட்டிங்ஸ் என்ன ஆட்டோவா ஒரு மோடிஃபிகேஷனுமே இல்லை எல்லாமே ஒரிஜினல் வளத்தோட நிக்குதா இப்போ பார்த்தீங்கன்னா விலையை பார்த்தீங்கன்னா 78 லட்சம் மற்ற இது என்னன்னா அது வந்து சுசுக்கின்ற எஸ்டில ஒன்று சொல்றது பெட்ரோல் தான் இந்தியன் பெட்ரோல் 4வது ஓனர் போட்டுக்கவே வித் லீசிங் கம்பெனியா லீசிங் முறையின்படி 2 ஓனர் 2 தரம் லீசிங் கம்பெனிக்கு போனபடியா 4 ஓனர்ல இருக்கு நீங்க ஒரு இந்த நேம்ல இருக்க புக்கை கூட நீங்க லீசிங் கம்பெனிக்கு போட்டீங்கன்னா அந்த புக்ல உள்ளது வந்து லீசிங் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்போ 2வது 2 லீசிங் போட்டா 4வது ஓனர் முறையின்படி 2வது ஓனர் 2வது ஓனர் ஓகே 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 இந்த ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 41 லட்சமாம் 4வது ஓனர் இந்தியாண்ட என்ன 2வது ஓனர் 2வது ஒரிஜினல்னு பார்த்தா 2வது ஒரிஜினல் 2வது ஓனர் பட் 4வது நாங்க மென்ஷன் பண்ணிக்க வித் லீசிங் லீசிங்கோட ஓகே 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 அப்ப 41 லட்சம் 98,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு 2011 உற்பத்தி அண்ட் ரீஸ்டேஷனும் 2011 அதே 1000 ரெஜிஸ்ட்ரேஷன் டயர் வழங்கணும் ஓகே டயர் வந்து போட்டேன்னு ஒரு 15 கிலோமீட்டர் ஓடல 15 கிலோமீட்டர் கூட ஓடல 15 கிலோமீட்டர் கூட ஓடல 4 டயரும் ஒரே முன்னாதான் போடு முந்தினாதான் மாத்தினீங்க ஓகே ஓகே அப்ப இதுலயும் பெருசா வேலைப்பாடுகள் ஒன்றுமே இல்ல ஆண்ட்ராய்டு ஸ்கிரீன் இருக்குது ரிவர்ஸ் கேமரா ஏசி 100 ரிவர்ஸ் கேமரா ஏசி இருக்குது இங்க உள்ள இதுல நிக்குது
இது ஆண்ட்ராய்டு ஸ்கிரீன் இந்த ஆப்ஷன் போ அந்த பாடலை பாடி பேருக்கு தெரியா இந்த ஸ்கிரீன் இதுல உங்களுக்கு வைஃபை கனெக்ட் பண்ணி விடலாம் அதுல வைஃபை கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட நேவிகேஷனா இருக்கட்டும் கூகுள் மேப்பா இருக்கட்டும் யூடியூப் இருக்கட்டும் யூடியூப் எல்லாம் இருக்கு பாருங்க எல்லாமே இதுல யூடியூப் பார்க்கலாமா அப்ப 2K சிலம் பார்க்கலாம் வேண்டாம் இப்ப வேண்டாம் ஏசி எல்லாம் நல்ல ஹோலா இந்த ஹை வச்சு பாருங்க நல்லா தள்ளுது என்ன ஏசி கொஞ்சம் அப்ப கொஞ்சம் உள்ளதான் இருக்கணும் போல இன்ஜின் நல்லா வக்கியா இருக்க இன்ஜின் கிளியர் பாருங்க உங்களுக்கு வண்டியை நார்மலா பார்க்கும்போது தெரியும் எப்படி இருக்கும் வண்டின்னு சொல்லி பாருங்க எப்படி கிளீனா இருக்கும் ஒரு டஸ்ட் கூட இல்லாம கிடாக்கு என்ன பெருசா அது யூஸ் பண்ண ஆள் அப்படி அப்படி புது பேட்டியோனா வண்டியில வாரண்டி இப்போ உங்கள்கிட்ட கிழமை புது வாகனங்கள் வண்டியில வாரண்டி கார்டன் இதோட செகண்ட் கீ 2 கீ வரும் கொம்பனியால நீங்க ஒரு வண்டி வாங்கினீங்கன்னா 2 கீ வரும் இந்த 2 ஒரிஜினல் 2 கீயும் வட்டி வாரண்டி கார்டன் சேல்ஸ் ரெக்கார்டுல இருந்து எல்லாம் கிடைக்கும் எல்லாமே இருக்கு ஓகே உங்கள்கிட்ட இப்போ கிழமை வாகனங்கள் இறங்கி கொண்டே இருக்கு வர இல்லாம கொஞ்சம் வானம் வரும் ஓகே 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 மற்ற இஞ்சாலயம் ஒன்று நிற்கிது இது என்னன்னா இது சரி சைனாட சைனாட 2006 உற்பத்தி செய்யப்பட்டது 7ஆம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு ஓகே ஓகே சைனாண்ட தேர்ட் ஓனர் என்ன தேர்ட் ஓனர் பெட்ரோல் வாகனம் தான் 21,50,000 21,50,000 இது என்ன சொல்ல சீப் அண்ட் பெஸ்ட் சொல்லலாம் இப்போ கணவர் அந்த ஆட்டோக்கள் வாங்க காசுக்கு வாங்க என்ன ஆட்டோண்ட விலை தான் வருது என்ன கிட்ட 22 1 லட்சம் கூடி இருக்க கூட்ட போறாங்க கூட்ட போறாங்களே ஐயோ 22 என்ன சொன்னா இப்போ 21 என்ன ஓகே உங்களுக்கு ஏசி அதோட சேஃப்டி முக்கியமே கம்ஃபர்டபுள் ஃபாஸ்டா போலாம் அவனியாக போனா ஆட்டோல போயிடுமே ஐயோ ஆட்டோல வரத விட பைக்ல போயிடலாம்ல இதுவும் ஒரிஜினல் வளத்தோட நிக்குது இல்ல பெயிண்டிங் பெயிண்ட் ஏத்துக்கிடாங்க அதான் ஓகே ஓகே பெயிண்ட் ஏத்துக்கிடாக்கம் ஆனா இது ஒரு ஃபேமிலிக்கு ஓகேயா இருக்கும் இந்த விலைக்கு ஒரு ஆட்டோ எடுக்கிறேன்னு நினைக்கிறாக்களுக்கு இந்த காரை எடுத்துட்டு போலாம் ஏன் சும்மா இதே எடுப்பானே இப்போ பைக்களே அந்த ஆட்டோ பார்ட்ஸ் இருக்கு தானே சில பேர் சைனாண்டா பார்ட்ஸ் எடுக்கலாம்னு கேட்பாங்க இப்போ நார்மலாக நீங்கள் ஜப்பான் வாகனத்துக்கு என்ன செய்யணும்னு பார்ட்ஸை கலட்டி போட்டு கடையாக கொண்டு தெரியணும் இருக்காருன்னு கேட்டுருவோம் இவர் அப்படி இல்லை இவர் என்ன பார்ட்ஸ் வாங்கோ அதை நீங்கள் வெப்சைட்ல ஓட பண்ணிட்டா வீட்டு 5 நாளா 6 நாள் வீட்டு வந்து வெப்சைட்ல நார்மலா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மெட்ட வாகனங்களே கஷ்டம் சைனா தெரியும் தானே சைனாமே கொஞ்சம் முன்னுக்கு தான் நிற்கும் சைனாவா அது ஓகே ஓகே உள்வளங்களும் எல்லாம் ஓகேண்ணே சீட் வளங்களும் இங்கே சீட் வளங்களையும் பெறும் எல்லாமே ஓகே நல்ல கண்டிஷன் தான் மற்றது 22 லட்சத்துக்கு ஒரு பைக்கே வந்திருக்கு என்ன பெரிய பைக்குகளே இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் 1.5 லட்சத்துக்கு வந்திருக்குது அது நல்ல விஷயம் தான் 2 மாதத்தால ஒரு மோட்டர் பைக் ஒன்று வரும் இங்கே 38 லட்சம் கோஸ்ட் 38 லட்சம் எத்தனை சிசியா 1000 சிசியா அப்போ அப்பேக்கு நாங்கள் வாரம் கண்டிப்பாக வருவோம் என்ன முதல் வீடியோ இல்லாத வந்து பார்க்கணும் அந்த 1000 சிசி போட்டோருக்கு போய் காட்டு போட்டோருக்கு சாம்பிள் போட்டோருக்கு காட்டுறோம் ஓகே ஓகே காட்டுங்க நாங்கள் அதுக்கு முடிஞ்ச அதையும் வீடியோட அதுவும் இதுக்கு சேலுக்கு வருதா இல்லை உங்களோட தேவைக்கு வருதா கொண்டு வந்து விடுவோமா பிள்ளை வந்தால் கொடுக்கும் ஓகே ஓகே ரெண்டுக்குமே ஏற்ற மாதிரி எதுக்கு வருதோ அப்படி போகட்டுமா ஓகே இஞ்சால என்ன மாடல் டப்பு டப்புன்னு போப்போம் எல்லாத்தையும் இது வந்து டொயோட்டா கொரோலா இது கொரோலா இது என்ன பேரே வித்தியாசம் கொரோனா இருக்குது 6வது ஓனர் டொயோட்டாவில் வந்து கொரோனா இருக்கு குரோசா கேமரி இந்த கணக்கு மாடல் இருக்கு சீலே கணக்கு பேர் இருக்கு என்ன இது 84ஆம் ஆண்டு உற்பத்தி செய்தது 87 ரெஜிஸ்டர் ஆயிருக்கு என்ன ஓகே பெட்ரோல் 6வது ஓனர் 16,50,000 தான் இந்த கார் ஏசில இருந்து எவ்ரிதிங் ஒர்க் எல்லாமே ஒர்க் ஆகும் ஒரு பிழையும் இல்லை ஓகே ஓகே இப்போ உங்கள்ட்ட வாகனங்கள் வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எடுத்துக்கொள்ள முடிய மாதிரி இருக்கும் மற்ற இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன இதுக்கு விலை இல்லை இது நேரில் வந்தால் பார்த்து அப்படியா இது வந்து பெஸ்ட் ஓனர் 90ஆம் ஆண்டு மாடல் 92 ரெஜிஸ்டர் ஆகிருக்கு எந்த வயசு சரியா 33 வருஷம் வெறும் 13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அவ்வளோதான் ஓடி இருக்கு இது என்ன அப்படியே வீட்டுக்கு இருக்குதோ இது வந்து ஓனர் வந்து மலேசியா அவர் அங்க யூஸ் பண்ணி போட்டு இங்க கொண்டு வந்து திருப்பி மலேசியா போயிட்டு வண்டி ஓடல இதுக்கு ஆளை போட்டு மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தது வண்டி என்ன சொல்றது இப்ப இன்றைக்கும் பெரிய ஒரு ஆள் ஓடி பார்க்கணும் வந்து ஓடி பார்த்து தான் போறாரு புது வண்டி என்ன சொல்றது நார்மலா புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் என்ன 13,000 கிலோமீட்டர்னா பெரிய வித்தியாசமே இருக்காது இதுதான் மலேசியா நம்ம பிளேட் இதுல ஃபுல் நீங்க ஒரு வண்டி வாங்க 3-4 சர்வீஸ் புரி தருவாங்க கம்பெனில இதுல வந்து ஒரு சர்வீஸ் வந்து போட்டு கிடக்கு மிச்சம் 2 மணி நேரம் கிடக்கு இன்னும் போடல விளங்க நான் சொல்ல விளங்க வண்டி நீங்க கம்பெனில புதுசா வாங்குறேன்டா சர்வீஸ் தருவாங்க 3 சர்வீஸ் புரி தருவாங்க அதுல ஒரு சர்வீஸ் தான் எனக்கு போட்டு கிடக்கு மிச்சம் 2 மணி நேரம் கிடக்கு
கிடாக்கு இப்படி பாத்தீங்கன்னா இவ்வளவு வெர்ஷன் இருக்கு, அதாவது 33 வருஷம் என்ன 33 வருஷம். ஆனா இன்னும் செகண்ட் சர்வீஸும் தேர்ட் சர்வீஸும் இருக்கு என்ன. ஓகே, இது என்ன விக்கிறது தானே? விக்கிறது தானே இது. கண்டில இருந்து 38 வந்து கேட்டு கொடுக்கல, நான் விற்க கூடாதுன்னு சொல்லி 45 சொல்லி கொண்டு இருக்கேன். விற்க கூடாது, விற்க கூடாதுன்னு சொல்லி. எனக்கு ஸ்ரீலங்காலே ஒரு பீஸ் தான், ஸ்ரீலங்காலே உண்டு. எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட் அப்படியே நிற்கிறான். வெறும் 13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதான். சரி, இஞ்சாலையும் பார்ப்போம். இஞ்சாலை என்ன இது வந்து சரி சரி QQ அதே வண்டி தான். 302 என்ன அதே 2006. இது வந்து 2014. பெட்ரோல் வாகனம், சைனாண்டா, தேர்ட் ஓனர் பைக். தேர்ட் ஓனர் பைக்ன்றாங்க, சாரி கார் தேர்ட் ஓனர் இல்ல, ஃபர்ஸ்ட் ஓனர் தான். லீசிங் கம்பெனிக்கு போய் 2003 ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி. ஃபர்ஸ்ட் ஓனர். வெறும் 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வெறும் 60,000. ஓகே, இதுவும் குறைவு தானே. அப்போ 29 லட்சமாம் இந்த கார். இந்த காரும் ஓகே. ஒரிஜினல் பெயிண்ட். இது ஒரிஜினல் பெயிண்ட். ஒரிஜினல் பெயிண்ட். ஏசில இருந்து எப்போ ஸ்டில் லைக் நீ. டயர் என்ன மாதிரி என்ன கொஞ்சம் குறைவு தான் போல. அப்படியா? டயர் எல்லாம் மேட்டர் இல்ல தம்பி. டயர் எல்லாம் இப்ப வானம் பாக்கணும்னா டயர் நீங்க மாத்திக்கொள்ளலாம். சரி, மாத்தல. நீங்க மெயினா பார்க்க வேண்டியது இன்ஜின், கியர் பாக்ஸ், ஏசி, பாடி கண்டிஷன், இதெல்லாம் மெயினா பார்க்கணும். டயர் வந்து அது ஒரு சிம்பிளா மாத்திர விஷயம். காசு தான் கோஸ்ட் ஆக முடியே. பேசல வானம் பாக்க டயர் பார்த்து வீடியோ சொன்னா இன்ஜினை தான் பார்க்கும். டயர் எப்படி இருந்தா ஓட தேய்னா. அது சரி. இது என்ன மாதிரி? இது டொயோட்டா ஸ்டைலட்னு சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள். இது வந்து நிறைய பேர் விரும்பி ஒரு வாகனம் இது. விரும்பி இங்க கொஞ்சம் ஃபேமஸ் இல்ல. எஃப்னாக்ல ஃபேமஸ் இல்ல. ஸ்போர்ட்ஸ் கார் தெரியாது. இப்போ மாடிஃபிகேஷனுக்கு நம்புவோம். ஓகே ஓகே. பெட்ரோல் வாங்கணும். 27 லட்சம் எனக்கு வேணும். 27 லட்சம் எனக்கு வேணும். 27 90 கொடுக்குறீ போட்டுருக்கு. 27 வேணும். 27 தான் கொடுப்போம். இது வந்து பவர் ஸ்டேரிங், ஏசி ஒரு அடியிலே ஸ்டார்ட். ஒரு அடியிலே அடிக்குது. பவர் ஸ்டேரிங், ஏசில இருந்து எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். ஒரிஜினல் இன்டீரியர். இந்த மட்டை இல்லாம ஒரிஜினல். பவர் ஒரிஜினல். ஒரு அடியிலேயே ஸ்டார்ட் பண்ணுதான். அப்போ இதுவும் எடுக்கிறாக்குள்ள ஒரு சிலவும் இருக்காது நினைக்கிறேன். ஜஸ்ட் பையன் தான். எதுக்கும் கேரண்டி பண்ணி கொடுக்கலாம். கேரண்டி கொடுக்கலாம். கேரண்டி கொடுக்கலாம். ஓகே. அங்காலயம் கொண்டு நிற்குது என்ன, அதையும் பார்ப்போம். என்னென்னு அது வந்து டையாக்ஸோ. அதையும் பார்ப்போம். 15 டேஷ். 15 டேஷ் நம்பர். 87ஆம் ஆண்டு உற்பத்தி செய்தது. ரெஜிஸ்டரும் அதே ஆண்டு தான் இருக்குது. பெட்ரோல் வாகனம், ஜப்பான். தேர்ட் ஓனர். தேர்ட் ஓனர். இது எவ்வளோ ஆண்டா கொடுப்பீங்கண்ணா? இது 1550. 1550 தானா? வந்து கதைக்கலாம். ப்ரைஸ் நோய்ஸ் வந்து கதைச்சாலும் செய்யறான். ஒன்னால ஸ்டார்ட் ஆகல. என்னப்பா சவுண்ட்? ஐயோ, என்னப்பா சவுண்ட் இது? இது ஏரியாக்கு போனா சரியே கதை. ஏதோ புதுசா ஏதோ வில்லங்க வந்துட்டுடி எல்லாரும் வாங்கடின்ட்டுல வந்துருவாங்க. நல்லா இருக்கு சவுண்ட் கேக்குதான். என்ன சவுண்ட்? ஐயோ, இப்ப இருக்கிற வாகனத்துக்கே இதுதான் சவுண்ட் கூட நினைக்கிறேன் நான். அந்த இதைத்தான் ஏன் பண்ணான். இது எதை ஸ்டார்ட் பண்ணி காட்டினாங்க முதல்ல? அதுதான். அது நினைச்ச பார்த்தா இது இப்படி பயங்கரமா கிடக்கு. ஐயோ, அது ஸ்டார்டிங் சவுண்ட் தான் சூப்பர். இது மோடிஃபை தானே? ஃபுல் மோடிஃபை. ஃபுல்லா சேஞ்ச். இந்த ஸ்டார்ட்ல சவுண்ட் இந்த படிக்குதே இல்ல. வேற லெவல்ல இருக்கு சவுண்ட். இன்ஜின் 100க்கு 100. இது அப்படி 1550. இதுவும் ஒரு பைக்கின் காசுக்கு வருதுன்னு. ஆட்டோ விடுங்க, ஒரு பைக்கின் காசுக்கு வருது. ஆனா சூப்பர் வண்டி. ஓகே. இப்போ யங் பாய்ஸ்க்கு நல்ல. அதான் பாய்ஸுக்கு தான் சரி. இப்போ எங்களுக்கு ஆசையா கிடக்கு இப்படி சவுண்டா இருந்தா ஏரியாவுக்கு என்ன மாதிரி இருக்கும். முன்னுக்கு பைக்குகளையும் பார்ப்போம். சாலி என்ன இது? என்ன மாதிரி என்ன இது வந்து தம்பி எப்பயிலேருந்து கொண்டு வந்து வச்சுக்கோ. இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் தான் முதல்ல ஓனர். உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தருவோம். ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை, நம்ம பிளேட் இல்லை தானே? நம்ம பிளேட் இல்லைன்னு நீங்கள் வாங்கின அப்புறம் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தருவோம். ரீகண்டிஷன் வேறு 3289 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஓடி இருக்கு. இது ஒரு காலத்தில் கனவு வைப்பான். கனவு 90ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு இல்ல. இந்த வண்டிலாம் கனவேர் வண்டி ஓட பழையணும். ஓட பழையனா இதுல நல்லா இருக்கு. ஓடுவீங்களா? முன்ன பைக்கும் ஓடி பழக்கம் இல்ல. கியரை போடுவோம். கியர் வரட்டா.
போலீஸ் போலீஸ். வேணா நம்ம உடுத்துறீங்க பைக்கை. அப்படி வண்டி வடி சூப்பரா இருக்கு. ரைட் ரைட். அந்த முள்ளு கம்பியை விட்டு வேலைக்கு வாங்க. என்னவா இருக்கு டூகேஸ்லோன்? சூப்பரா இருக்கு, இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இது கூட. உண்மையிலே எனக்கு மோட்டர் சைக்கிளுக்கு பிடிச்ச மோட்டர் சைக்கிள் இதுதான். இதுதான் பிடிக்கும். நல்லா இருக்கு. அடிக்கடி எடுத்து ஓடி பாக்குறது இல்ல. இது என்ன மாதிரிண்ணா விலை? விலை இது 630, ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து 660. ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 30,000 ஆகும். 30. அது மாதிரி தான் MB90. MB90 அது Yamaha 90. MB90 வர நெக்ஸ்ட் டைம் வரும். நெக்ஸ்ட் டைம் வருமா? ஓகே ஓகே. அப்போ அதே மாதிரி வீடியோ எடுத்து போடுவோம் அடுத்த முறை என்னென்ன ஸ்டாக் வருதுண்டு. இது என்ன 6? இது 650, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 35 அட் பண்ணா 685. இதுவும் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை. இல்ல MB90 கண்டால தனி ஃபேன்ஸ் இருக்கு. ஃபேன்ஸ் இருக்கு, எங்கள்கிட்டயும் இருக்கு MD90. சும்மா அப்படியே MD90ஓட தான் கெத்தாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 48cc பைக் இருக்கு இஞ்சால. இது எல்லாமே அதே பைக் தானே? என்ன ஓகே ஓகே. ஃபுல்லாகவே இருக்கு பாருங்க, ஒவ்வொரு கலர்ஸ்லேயே இருக்கு. சின்ன மோட்டர் சைக்கிள் ஓடி பாருங்க. இன்றைக்கு எல்லாம் ஓடி பாருங்க. அதிராப்பில்லை பின்ன கூட இன்றைக்கு அண்ணா எல்லாம் ஓடிப்பார் ஓடிப்பார். சவுண்டும் இருக்கு. டபுள் ஸ்டாண்ட் நினைக்குதோ. பாடி போறீங்க அடிங்க பிரேக் பண்ணி. இது ஏரியாக்குள்ள பிரிக்குமே. அடுத்த நீங்க வரைக்கும். இது டூ ஸ்டாக்கா? டூ ஸ்டாக். வரட்டா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 2K சிலோனு. ஓ இதே சொல்லுங்க பூவா சிம்மா கிடைக்குது. இது டூ ஸ்டாக். டூ ஸ்டாக்னா தெரியும் நம்ம ஆட்டோ டூ ஸ்டாக் தெரியுமா? ஆயிலும் பெட்ரோல் அங்கே வந்து விடுறது அதானே. அதனால தான் இந்த விளையாட்டு. இது என்ன சவுண்டு? எது சவுண்ட்? இது என்ன ஒரிஜினல் சவுண்டா? இதோ இந்த ரெண்டு பைக்குமே ஒரிஜினல் சவுண்ட். இது வந்து டூ ஸ்டாக். இது வந்து ஃபோர் ஸ்டாக். இது ஃபோர் ஸ்டாக்கா? இது போஸ்டா? இது ஃபோர் ஸ்டாக். இது டூ ஸ்டாக். இது ஃபோர் ஸ்டாக்கு. இங்க பாருங்க. இது இந்த சவுண்ட் நார்மலா இருக்கு. நல்லா இருக்கு பாருங்க, நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்குது. நல்லா இருக்கு. ஓகே. எல்லாம் பார்த்துட்டேன். நார்மலா பார்த்துட்டேன். விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலயே அடிச்சிருக்கு. இது டூ ஸ்டாக். இதுல ஒரு கண்ணா டைப் இருக்கு. நீங்களா குழம்பி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுலயே நிறைய மாடல்ஸ் இருக்கு. என்ன மற்ற இந்த 48cc அது என்ன மாதிரி விலை? இது வந்து 370. 370. இந்த டூ ஸ்டாக் வந்து 370. இது வந்து 380. 90 10 ரூபாய் டிஸ்கவுண்ட். ஹெல்மெட் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுக்குறோம். ஹெல்மெட் ஃப்ரீ. ரெண்டாவது வந்து அது வந்து 280. 280. இது 285. 85. ஓகே ஓகே. இது நல்லா இருக்கு. லாபம். அது ஒரு பர்சனுக்கு சும்மா அந்த என்ன சொல்றது, ஒரு ஆளுக்கு மட்டும் நடந்து போவாங்க தானே சில ஆட்கள். சும்மா அவைக்கெல்லாம் ஓகே. நல்ல இதா இருக்கு. இப்போ எனக்கு பாருங்க, எனக்கே கணக்கா இருக்கு. எனக்கே கணக்கா இருக்கு. உங்களுக்கு 70 கிலோமீட்டர் ஓடும். இது இந்த போஸ்டாக் இருக்குல்ல, 70 கிலோமீட்டர் ஓடும். இது அட்லீஸ்ட் ஒரு 60 ஓடும். 60 ஓடுமோ? எனக்கு எல்லாத்தையும் விட பிடிச்சிருக்கு இந்த மஞ்சள் கலர். மஞ்சள் கலர் நல்ல மஞ்சள் கலர் ஜிங்கிச்சாண்டு இருக்கு. 2K சிலோன தெரிஞ்சாக்களும் இந்த மஞ்சள் கலர்ல வச்சிருந்தேன். என்ன 2K சிலோன்? எப்படி கோனுக்கு சவுண்ட் இல்லை. நல்லா இருக்கு. என்ன இப்போ இது மாடல்லாம் பார்த்துட்டோம். என்ன இது எல்லாமே பார்த்தியா? அது அங்கால நிற்கிறது 390. மற்ற இது 390. இதெல்லாம் ஒரே விலை தானே? என்ன இதுவும் அதே விலை தான். இப்போ ஓவரால் எல்லாமே பார்த்துருப்போம். என்ன
முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே காட்டியிருப்பேன். இங்கே பாருங்க எவ்வளோ வாகனங்கள் நிற்கிது பாருங்க, எல்லாத்தையுமே ஒவ்வொன்ற விஷயமா காட்டியிருப்பேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்குது. முழுக்க விஷயத்தையும் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்துட்டோம். என்ன மற்ற அண்ணன் நம்பரும் ஒருக்க சொல்லி கொடுங்க உங்களோட நம்பர். Note 7146209774. ஓகே, நான் கீழே மென்ஷன் பண்ணி விட்றேன். என்ன வேணுமென்றாலும் அண்ணாட்ட கால் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணுமெண்டா எங்களோட 2K Salons சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்னா உங்கள் 2K Salons ஆனால் பாய் ஆட்டி விடுங்க. ஓகே, தேங்க்யூ அண்ணா, பாய்.